Hello everyone, வணக்கம். வெல்கம் டு டெக் கிச்டி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இந்த சேனலில் நாம் டெக்னாலஜி ரிலேட்டட் டாபிக்ஸை சிம்பிளாக தமிழில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நாம் எம்எஸ் வேர்ட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனோட பேசிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எம்எஸ் வேர்ட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற ஒரு கம்பெனியால் உருவாக்கப்பட்டது. எம்எஸ் வேர்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா பெரிய கம்பெனி ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியுமே யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன். ஸோ இதில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ சம்திங் லைக் ரெசியூமோ, லெட்டர்ஸோ, ஃபார்ம்ஸோ, ப்ரோஷர், பிஸ்னஸ் கார்டு, ரிப்போர்ட், எனிதிங். ஸோ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாமே ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டாக்குமெண்ட் வந்து இந்த எம்எஸ் வேர்ட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் மூலிமா தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த எம்எஸ் வேர்ட் அப்படின்ற அப்ளிகேஷனோட முகப்பக்கம், அந்த ஃப்ரண்ட் பேஜ். ஸோ இது ஒரு blank டாக்குமெண்ட். இதில் வந்து டைப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ ஜஸ்ட் உங்களோட கீபோர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் டைப் பண்ண வேண்டியதான். ஸோ இதில் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. நம்ம இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸை பற்றி தான் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டைப் பண்ணுறது மட்டும் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். நம்மளோட கீபோர்டு யூஸ் பண்ணி ஜஸ்ட் நம்ம டைப் பண்ண வேண்டியதான். ஸோ என்ன சொல்லலாம், மை யூடியூப் channel name is Tech Kichdy Tamil. ஸோ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் டைப் பண்ணுறேன். ஸோ நாம் இப்போ பார்க்க போகிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்கு கொஞ்சம் நிறைய கண்டென்ட் தேவைப்படும். ஸோ அதனால் நான் இன்னொரு டாக்குமெண்ட்லேருந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து Ctrl+C Ctrl+V கொடுத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டில் அது பேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே ஒரு 35 ஃபங்க்ஷனாலிட்டி லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் எம்எஸ் வேர்ட். ஸோ இது தெரிஞ்சாலே போதும், ஆல்மோஸ்ட் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நீங்கள் யூஸ் பண்ணிவிடுங்க எம்எஸ் வேர்டில். எம்எஸ் வேர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு குட் லுக்கிங் டாக்குமெண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 1, ஸோ ஒரு 5 ஃபங்க்ஷனாலிட்டி பற்றி மட்டும் பார்ப்போம். ஸோ டோட்டலாக ஒரு 7 சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் போடலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கும். ஸோ இது வந்து பார்ட் 1 ஆஃப் தட் வீடியோ, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், சூஸிங் ஃபாண்ட் அண்ட் மாடிஃபை ஃபாண்ட் சைஸ். ஸோ எம்எஸ் வேர்டை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கண்டென்ட் புதுசாக டைப் பண்ணுறீங்கன்னா அது டிஃபால்ட்டாக கேலிப்ரி பாடி அப்படின்ற ஒரு ஃபாண்ட் ஸ்டைலில் தான் அது உருவாகும். ஆனால் இது உங்களுக்கு பிடிக்கலை, எனக்கு வேறு மாதிரி இந்த கண்டென்ட் எனக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்டில் ஒரு 100 வகையான ஃபாண்ட் டைப் கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா நீங்கள் மவுஸை தள்ளி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே நான் வைக்க இங்கே என்னோடய கண்டென்ட் மாறிட்டே இருக்கும் அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அகைன் ஒரு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கேலிப்ரி, ஏரியல் அண்ட் டைம்ஸ் நியூ ரோமன், இந்த 3 டைப் தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நாம் இந்த எக்ஸாம்பிளில் ஏரியல் சூஸ் பண்ணிப்போம், ஓகேங்களா? ஓகே, இது ஒன்று. அதுக்கப்புறம் இதோட ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இன்னொரு ஆப்ஷன், இதுதான் ஃபாண்ட் சைஸ் ஆப்ஷன். ஸோ இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய சைஸ் வரும். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக 11 இருக்குது. இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணோன்னா நீங்கள் அதே மாதிரி தான் மவுஸை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்படியே அதை பார்க்க உங்களோட கண்டென்ட் அதிகமாகிட்டே போகும். அதே மாதிரி இந்த பக்கம் போனீங்கன்னா குறைஞ்சிட்டே போகும். இப்போ எனக்கு 8 விடையும் எனக்கு சின்னதாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இங்கே ஜஸ்ட்டு நீங்கள் போயிட்டு அந்த 11 செலக்ட் பண்ணிட்டு அங்கே 6ன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா 8 விடையும் சின்னதாகிடும். ஸோ நம்ம டிஃபால்ட்டாக 11 தான் அகைன் எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு சைஸு. ஸோ நம்ம 11 செலக்ட் பண்ணிப்போம். ஸோ இது ஒரு ஆப்ஷன் டு இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஃபாண்ட் சைஸ். இது இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இங்கே இருக்கிற அந்த பெரிய ஏ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபாண்ட் சைஸ் 2 பாயிண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதே மாதிரி சின்ன ஏ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபாண்ட் சைஸ் 2 பாயிண்ட்டாக சின்னதாகிட்டே வரும். ஸோ இது பெருசாகும், இது சின்னதாகும். ஸோ இப்படியும் நீங்கள் ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நாம் ஃபஸ்ட்டு இதை முடிச்சிட்டோம். இதை நான் க்ரீனில் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூஸ் போல்ட், இட்டாலிக் அண்ட் அண்டர்லைன். ஸோ அதுக்கும் நம்மளோட கண்டென்ட்டை செலக்ட் பண்ணிப்போம். இங்கே இருக்கிற அந்த BIU, ஸோ இந்த 3 தான் போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன். ஸோ போல்டு கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே ரொம்ப ஒரு திக்காக ஆகிடும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண அந்த கண்டென்ட் ஃபுல்லாகவுமே போல்டு ஆகிடும். ஸோ இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய பேராகிராஃபில் ஒரு
குறிப்பிட்ட ஒரு வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் அந்த டூர் பேக்கேஜை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னா அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு போல்ட் கொடுத்தேன்னா, இப்போ ஒருத்தங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபஸ்ட்டு அவங்களோட கண் வந்து இங்கே டூர் பேக்கேஜில் தான் போகும். ஸோ ஓகே, இது ஏதோ ஹைலைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் இந்த போல்டு யூஸ் பண்ணுவாங்க. இது ஒன்று. அப்புறம் இந்த அடுத்த ஆப்ஷன் வந்து இட்டாலிக். இட்டாலிக் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வேர்ட்ஸுமே கொஞ்சம் ஸ்லாண்டிங் ஆகிடும். ஸோ இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய கண்டென்ட் கொடுத்துட்டு கீழே சில பேர் அந்த நோட் அப்படின்னு போட்டு ப்ளீஸ் ரெஃபர் திஸ் அப்படின்ற மாதிரி போடுவாங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இல்லை சில பேர் வந்து போஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. பிஎஸ் திஸ் இஸ் நாட் மேட் பை மீ, அந்த மாதிரிலாம் சிலது வந்து கீழே வந்து தனியாக எழுதுவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த இட்டாலிக் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இட்டாலிக் ஆப்ஷனோட யூஸ் கேஸு. அடுத்து அண்டர்லைன் ஆப்ஷன். அண்டர்லைன் ஆப்ஷன் வந்து அதே மாதிரி தான். அந்த சென்டென்ஸை செலக்ட் பண்ணிட்டு யூ கிளிக் பண்ணிங்கன்னா அண்டர்லைனு உங்களுக்கு அந்த ஃபுல் சென்டென்ஸ் கீழேயுமே ஒரு கோடு வந்துடும். ஸோ இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி ஹெட்டரில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பெரிய பேராகிராஃபு அதுக்கு மேலே எப்போவுமே ஒரு ஹெட்டர் இருக்கும் கண்டிப்பாக. அந்த ஹெட்டருக்கு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒரு கீழே ஒரு கோடு போட்டாங்கனாலே அது அகைன் ஒரு ஹைலைட் பண்ண மாதிரி தான். ஸோ அது தனியாக தெரிய போது அது ஒரு ஹெட்டர் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் இந்த அண்டர்லைன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போதுக்கு நான் டீசெலக்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஆப்ஷன் முடிச்சாச்சு. அடுத்த ஆப்ஷன் யூஸ் சேஞ்ச் கேஸ் ஃபங்க்ஷன். ஸோ இது கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் மட்டும் எடுத்துப்போம். இதுதான் இந்த யூஸ் சேஞ்ச் கேஸ் ஆப்ஷன். இந்த ரெண்டு பெரிய ஏ சின்ன ஏ இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஏ கேபிட்டல் ஏ அண்ட் ஸ்மால் ஏ, அதோட ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா மை யூடியூப் சேனல் நேம் இஸ் டெக் கிச்டி தமிழ். அதில் எம் கேப்ஸில் இருக்குது, டி கேப்ஸில் இருக்குது, கே கேப்ஸில் இருக்குது. எனக்கு இப்போ வந்து எல்லாமே எனக்கு ஸ்மாலில் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா இங்கே போய்ட்டு இந்த ட்ராப் டவுனில் போய்ட்டு லோயர் கேஸ் கொடுத்தனா போதும், எல்லாமே ஸ்மால் ஆகிடும். இப்போ நீங்கள் நினைக்கலாம் இது என்னப்பா ஒரு 3 இடத்துல தானே இருக்குது, அதை நம்மளே போய்ட்டு நான் மேனுவலாக பண்ணிட்டு போயிடுவேன். இது வந்து நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். இது ஒரு 200 பேஜ் டாக்குமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 200 பேஜ் டாக்குமெண்ட்டுமே நான் ஃபுல்லாக லோயர் கேஸாக வரணும். மோஸ்ட்லி அப்படி ஒரு யூஸ் கேஸ் இருக்காது. பட் நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த 200 பேஜுக்கு நீங்கள் போய்ட்டு மேனுவலாக பண்ணிங்கன்னா அவ்வளோதான், ஒரு நாள் 2 நாள் ஃபுல்லாகவே போயிடும் அதுக்கே. ஸோ அந்த இடத்துல நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு போய்ட்டு லோயர் கேஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இல்லை எனக்கு எல்லாமே கேப்ஸில் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு அப்பர் கேஸ் கொடுத்தீங்கன்னா போதும், எல்லாமே கேப்ஸோட ஜஸ்ட் எனக்கு கிளிக், அவ்வளோதான். இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு எல்லா வேர்டோட ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு கேப்ஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும் கேபிட்டல் இருக்கும், மீதி எல்லாம் ஸ்மாலில் இருக்கும். ஓகேங்களா? அடுத்த ஆப்ஷன் டாகிள் கேஸ். இது கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் ஸ்மாலில் இருக்கும், மீதி எல்லாமே கேப்ஸில் இருக்கும். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணதில்லை இது வரைக்கும். ஸோ இதோட அதனால் எனக்கு இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல. நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். அண்ட் சென்டென்ஸ் கேஸ். சென்டென்ஸ் கேஸு ரொம்ப சிம்பிள். இதுதான் மோஸ்ட்லி யூஸ்டு கேஸுமே. இல்லை என்னென்னா ஃபஸ்ட்டு லெட்டர் ஆஃப் தட் பர்டிகுலர் சென்டென்ஸ் மட்டும் கேப்ஸில் இருக்கும், மீதி எல்லாமே ஸ்மாலில் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுமே. ஸோ நாம் இப்போதைக்கு இதுவே யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை முடிச்சாச்சு, யூஸ் சேஞ்ச் கேஸ் ஃபங்க்ஷன். அடுத்து யூஸ் ஹைலைட்டர் அண்ட் சேஞ்ச் ஃபாண்ட் கலர். ஸோ ஹைலைட்டர் அண்ட் ஃபாண்ட் கலர் ஒன்றுமே இல்லை. இப்போ எக்ஸாம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேராகிராஃபில் ஒரு ஹைலைட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு ஹைலைட் பண்ணுவீங்கள்ல, அதே ஃபங்க்ஷன் தான். ஸோ இந்த இடத்துல இந்த இன்க்ளூஷன்ஸ் எக்ஸ்க்ளூஷன்ஸை மட்டும் நான் ஹைலைட் பண்ணேன் அப்படின்னா அந்த 2 வேர்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இதுதான் இந்த ஆப்ஷன் தான். இந்த சின்ன ஏபி போட்டு ஒரு பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி இருக்குல்ல, ஸோ இதுதான் ஹைலைட்டர். அந்த ட்ராப் டவுன் எடுத்தேன்னா அங்கே எனக்கு ஒரு 15 கலர் ஆப்ஷன் இருக்குது. நான் எல்லோ நான் சூஸ் பண்ணுறேன். ஏன்னா அகைன் நிறைய இடத்துல எல்லோ அண்ட் க்ரீன் நான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போதைக்கு நான் எல்லோ சூஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ திரும்ப அதை போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அன்ஹைலைட் ஆகிடும். ஸோ திரும்ப நான் அங்கே போய்ட்டு கிளிக் பண்ணுறேன், ஹைலைட் ஆகிடும். ஸோ இதுதான் ஹைலைட்டு. இது நம்ம சின்ன வயசுலலாம் எக்ஸாம்லலாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஆப்ஷன் தான் இது. அப்புறம் ஒரு வேர்டோட லெட்டரோட கலரையே நம்ம மாற்றணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது கேபிட்டல் ஏ. அது கிட்ட போனீங்கனாலே ஃபாண்ட் கலர்னு காமிக்கும். அங்கேயுமே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும், நிறைய கலர் ஆப்ஷன் இருக்கும். அகைன் மோஸ்ட்லி பிளாக் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இல்லை எனக்கு வந்து ரெட்டில் எனக்கு வேணும்,
இல்லை எனக்கு ப்ளூவில் வேணும் க்ரீனில் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் சாய்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ ரெட்டில் வேணும் அப்படின்னா நான் போய்ட்டு ரெட் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அண்டு வந்து ரெட்டில் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட சாய்ஸ் தான். ஸோ மோஸ்ட்லி பிளாக் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ரெட் யூஸ் பண்ணணும் க்ரீன் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இது முடிச்சாச்சு. அடுத்து யூஸ் அலைன்மெண்ட் லெஃப்ட் ரைட் சென்டர் ஜஸ்டிஃபை. ஓகே, ஸோ இது வந்து மெயினாக வந்து ஃபார்மட்டிங்கில் ஒரு டாக்குமெண்ட்டை ஃபார்மட் பண்ணுறதுன்னா ஒரு டாக்குமெண்ட்டை ப்ராப்பராக எல்லாமே ஒரே சைஸில் ஒரே அலைன்மெண்ட்டில் வைக்கிறது தான் ஃபார்மட்டிங் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக ஃபார்மட்டிங். இது வந்து எப்படின்னா ஒரு படத்தை வந்து எடிட்டிங் பண்ணுறாங்கல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் டாக்குமெண்ட்டை ஃபார்மட்டிங் பண்ணால் தான் அது ப்ராப்பராக பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த லெஃப்ட்டு சென்டர் ரைட்டு ஜஸ்டிஃபை. ஸோ இதை போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இது லெஃப்ட் அலைன்மெண்ட். ஸோ டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் தான் இருக்கும். அதை போய்ட்டு எனக்கு வேண்டாம், எனக்கு சென்டரில் அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா சென்டர் அலைன்மெண்ட் எடுத்துக்கலாம், ரைட் அலைன்மெண்ட்னா ரைட் அலைன்மெண்ட் எடுத்துக்கலாம். பட் ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் இதுதான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் அலைன்மெண்ட். ஸோ இதுதான் ஒரு பிஸ்னஸ் கேஸில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூஸ் பண்ணுற ஒரு அலைன்மெண்ட். ஸோ இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஸோ ஓகே, ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த இடத்துல நான் ஒரு டைப் பண்ணுறேன், மை நேம் இஸ் என்னென்னு சும்மா அடித்து விடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடமும் ரெண்டுமே ஒரே ஈக்குவல் வித் அண்ட் லெங்த்தில் இருக்கும். உங்களுக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ரெண்டு பக்கமே ஒரே இடத்துல தான் அந்த சென்டென்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம், ஒரே இடத்துல தான் முடிஞ்சிருக்கும். எல்லா சென்டென்ஸ் இந்த பர்டிகுலர் லைன் வைஸ் சொல்கிறேன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ஃபார்மேட்டிங் ஸ்டாண்ட் பாயிண்டில். ஸோ நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா எல்லாருமே இந்த ஜஸ்டிஃபையை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அடிக்கும் போது லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கும், பட் அடித்து முடிச்சுட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ஜஸ்டிஃபை கொடுத்துருங்க. உங்கள் டாக்குமெண்ட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுவும் முடிச்சாச்சு. ஸோ இவ்வளோதாங்க இந்த பாட்டில். நம்ம சின்ன சின்ன பாட்டாக எடுத்துப்போம். ஸோ மொத்தம் 7 பாட்டாக பண்ணலான்ற பிளான் தான். ஸோ ஃபஸ்ட் பார்ட் இதோட முடியுது. நாம் பார்ட் 2வில் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ ஓகே, ஸோ வித் தட் தேங்க்ஸ், பாய், ஸ்டே சேஃபுங்க, பாய்.